இன்று கல்முனை மாநகர சபை தேர்தல் இடைநிறுத்தியதின் அடிப்படையில் சகோதரர் சலீம் அவர்களால் முன்வைக்கப்பட்ட மனு சம்பந்தமான தீர்ப்பு வழங்கப்பட்டது. இது கல்முனை மக்களுக்கும் முக்கியமாக சாய்ந்தமருது மக்களுக்கும் ஒரு சரித்திரம் படைத்த ஒரு தீர்ப்பாகத்தான் கருதப்பட வேண்டும். ஏனென்றால் சாய்ந்தமருது தனி நகர சபையாக உருவாக்கப்பட்டது சட்டத்தில் வலுவானது, அது சரியாக செய்யப்பட்டுள்ளது. இருந்தாலும் நான் கொண்டு வந்த வாதம், மீதியாக வைக்கப்பட்ட கல்முனை மாநகர சபையின் எல்லைகள், அதற்கான பெயர்கள், அது மாத்திரமல்ல சாய்ந்தமருது புதிதாக உருவாக்கப்பட்ட நகர சபைக்கான எல்லைகள், போர்டுகளின் பெயர்கள் சம்பந்தமான அறிவித்தல் வழங்காமப்பட்டது உண்மையாகவே அரசாங்கம் சாய்ந்தமருது மக்களுடைய அடிப்படை உரிமையை மீறியுள்ளது என்று தீர்ப்பளித்திருக்கின்றார்கள். இது மிக முக்கியமான தீர்ப்பு. அதன் அடிப்படையில் நீதிமன்றம் இன்று 2 மாத காலத்துக்குள் எல்லை மீள் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும், அதில் சாய்ந்தமருது நகர சபைக்கான எல்லை மீள் நிர்ணயமும் கல்முனைக்கான எல்லை நிர்ணயமும் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் அதில் வாதாடினேன். அப்படி எல்லை நிர்ணயம் செய்யும் பொழுது 3 உள்ளூராட்சி மன்றம் உருவாக்கப்பட வேண்டும் என்று. அது சம்பந்தமான நீதிமன்றம் ஒன்றும் செல்லவில்லை. அது உரிய மாகாண சபை அமைச்சருக்கும் எல்லை நிர்ணயம் செய்கின்ற ஆணைக்குழுக்கும் செய்ய வேண்டிய விடயம். 2 மாதத்துக்குள் அவர் தன்னுடைய அறிக்கையை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கு பின்பு ஜனாதிபதி அதை உரிய வர்த்தமானி அறிவித்தலை கொடுக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இது நாங்கள் மிகவும் வரவேற்கத்தக்க விடயம். அது மாத்திரமில்ல, இந்த வழக்குக்கு முன்வந்த சகோதரர் சலீமுக்கும் சாய்ந்தமருது மக்களுக்கும் இது வெற்றியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். கல்முனை மாநகர சபை தேர்தல் கல்முனை மாநகர சபை தேர்தல், அதுபோன்று சாய்ந்தமருது நகர சபை தேர்தல் என்ற இரண்டும் தற்போதைக்கு நடத்த முடியாத சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் 2க்குமான எல்லை நிர்ணயங்கள் இன்னும் செய்யப்படவில்லை. 2 எல்லை நிர்ணயங்களும் 2 மாதத்துக்குள் செய்யப்பட்டு அதற்கு பின்பாடு ஜனாதிபதிக்கு அந்த அறிவித்தலை வழங்கி அதற்கு பிறகுதான் தேர்தல் நடத்த முடியும் என்றுதான் என்னுடைய அந்த தீர்ப்பின் நான் வழங்கியது அப்படித்தான் இருக்கின்றது. நிச்சயமா அப்படித்தான் நடக்கும்.